பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மைசூர் பாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட சேனலில் ஏற்கனவே நான் நெய் மைசூர் பாக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்மளோட ட்ரெடிஷ்னலான முறையில் மைசூர் பாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது நெய் மைசூர் பாக் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் ஹார்டாகவும் அதே சமயம் வாயில் போட்டதும் கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைசூர் பாகு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ட்ரே இல்லைனா ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவை நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு எண்ணெயும் 1 கப் அளவுக்கு நெய்யும் எடுத்துக்கோங்க. அதாவது நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து உங்களுக்கு 2 கப் அளவுக்கு வரணும். இப்போ இந்த எண்ணெயையும் நெய்யையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மாவில் ஊற்றி கலக்க போகிறோம். அதை எடுத்து ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். தட்டையான கரண்டியாக இருந்துச்சுன்னா சரி வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இது இப்படியே சூடாகவே இருக்கணும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணாமல் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மிதமான சூட்லேயே வச்சுருங்க. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அடுப்பில் மைசூர் பாக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்ச 2 கப் சர்க்கரையை போட்டுக்கோங்க. இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். மைசூர் பாக் பண்ணுறதுக்கு பாகு பதம் ரொம்ப முக்கியம். பாகு அரை கம்பி பதம் வர அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு அரை கம்பி பதம்னா என்ன அப்படின்னு டவுட் வரலாம். பாகு ரெடியானதும் அதை உங்கள் விரலில் தொட்டுட்டு 2 விரலுக்கும் நடுவில் வச்சு இப்படி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு நூல் மாதிரி வரும். அது இந்த மாதிரி உடையணும். உடஞ்சிச்சின்னா உங்களுக்கு பாகு அரை கம்பி பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச 2 கப் மாவை இந்த பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலக்கும்போது மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க தான் செய்யும். நீங்கள் உடச்சி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. சின்ன சின்ன மாவு கட்டிகள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சூடு பண்ண எண்ணெயும் நெய்யையும் ஊற்றி கலக்கும்போது அதெல்லாம் சரியாயிரும். இப்போ மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எல்லோ ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாம் சூடு பண்ண நெய்யையும் எண்ணெயையும் ஊற்ற ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக ஊற்றுங்க. ஏன்னா எல்லாமே சூடாக இருக்கும். நம்ம சூடான மாவு, சூடான நெய், அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக ஊற்றுங்க. நீங்கள் ஒரு தடவை ஊற்றிட்டு கலக்கும்போது நீங்கள் சேர்த்த நெய்யும் எண்ணெயும் அது உள்வாங்கிக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்த கரண்டி ஊற்றணும். இந்த மாதிரி 3 நிமிஷம் கேப்பில் ஒரு கரண்டியாக ஊற்றி ஊற்றி நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. நீங்கள் அந்த நெய்யையும் எண்ணெயும் ஊற்றும்போது அப்படியே நுரைச்சிக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் அடங்கிட்டு அந்த நெய்யையும் எண்ணெயும் உள்ளே எடுத்துக்கும். அப்புறமா அடுத்த கரண்டி ஊற்றுங்க. ரொம்ப கவனமாக பக்கத்திலே இருந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொரிஞ்சு வருது. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டி பபிள்ஸாக இருக்குது. இனி இது உள்ள நெய்யையும் எண்ணெயும் ரொம்ப இழுக்காது. இந்த நேரத்தில் நீங்கள் அது ஊற்றுறதை நிறுத்திடுங்க. இது நீங்கள் கிண்ட கிண்ட இது உள்வாங்கின நெய்யும் எண்ணெயும் வெளியில் வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு நீங்கள் ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்டிங்க அப்படின்னா மாவு ரொம்ப ஃப்ரை ஆகி மைசூர் பாகு ஹார்டாயிரும். அதனால் உடனே நீங்கள் எண்ணெய் தடவி வச்ச ட்ரேயில் இதை போட்டுருங்க. மாவை போட்டுட்டு அது மேலே ரொம்ப அழுத்தாதீங்க. ரொம்ப அழுத்துனீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த நெய்யும் எண்ணெயும் வெளியில் வந்துடும்.
அந்த நெய்யோட சூட்லேயும் எண்ணெயோட சூட்லேயும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மாவு வந்து நல்லா உள்ள வேகும். அதனால் ரொம்ப அழுத்தாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு மேலே லைட்டாக தடவிட்டு சமன்படுத்திக்கோங்க. இதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு கொஞ்சம் அது ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போதே உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ட்ரே வந்து கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மைசூர் பாகுலலாம் நடுவில் வந்து நல்ல ப்ரௌன் கலராக இருக்கும் இல்லையா, அந்த கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கலர் வந்து டார்க்காக இருக்குது. இப்போ நம்மளோட மைசூர் பாக் தயாராகிடுச்சு. நீங்கள் இதை உடச்சி பார்க்கும்போது உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மைசூர் பாக் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.